Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல Yamaha-ல இருந்து XSR 125 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத அபிஷியலா பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த Yamaha XSR 125 பத்தி தான் full explanation and இதோட டீடைல்ஸ், பிரைஸ், ஸ்பெக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு யாரோ புதுசா இருந்தா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, இந்த Yamaha XSR 125க்கு ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பஜாஜ் பல்சர் 150, ஹோண்டா SP 125, ஹோண்டா யூனிகார்ன் சொல்லி ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதெல்லாம் இந்த பைக்கை அடிச்சு மேலே வருமா அப்படிங்கிறத நான் சொல்ல போறதில்ல. இப்போ நான் சொல்ல போற கீ ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபியூச்சர்லாம் சொல்ல போறேன். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க தான் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ண போறீங்க. சரி வாங்க ஒன் பை ஒன்னா பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து 1.35 லேக் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி Yamaha தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. So 1.35 lakh அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப பல்சர் 150 வந்து 1.10 lakh தான் இருக்கு. இதே SP 125 எல்லாம் பாத்தீங்கன்னா 86,000 தான் பாத்தீங்கன்னா இருக்கு. யூனிகார்ன்லாம் 1.10 lakh. So இந்த பைக்கோட எக்ஸோரூம் பிரைஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்ல ரொம்பவே பாத்தீங்கன்னா அதிகம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்க பத்தி பார்த்தறலாம். 124cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் தந்திருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பாத்தீங்கன்னா 14.9 PS பவர் தான் பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து டிஸ்க், ரியர் பிரேக் வந்து டிஸ்க், சிங்கிள் சேனல் ABS-ஓட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அடுத்ததா இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், டெக்டோமீட்டர், ட்ரிப் மீட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டல்ல தான் வந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட லான்ச்சிங் டேட் அண்ட் லான்ச்சிங் மந்த் சொல்லியிருக்காங்களா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா லான்ச்சிங் டேட் வந்து அஃபிஷியலா சொல்லல. பட் வந்து லான்ச்சிங் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க. மார்ச் 2024ல லான்ச் ஆகலாம்னு சொல்லி Yamaha தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டைமென்ஷன் கேட்டீங்கன்னா 140 கிலோகிராம்ல பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை லான்ச் பண்றாங்க. இந்த பைக்கோட வித்னு கேட்டீங்கன்னா 800 mm. இந்த பைக்கோட லென்த் 1960 mm பார்த்தீங்கன்னா தராங்க. ஹைட் வந்து 1065 mm. அடுத்ததா இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு LED தான் வரப்போகுது. 4 இண்டிகேட்டருமே வந்து ஹாலஜன்ல தான் தர போறாங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் வந்து 267 mm டிஸ்கும், ரியர் பிரேக் வந்து 220 mm டிஸ்க் பிரேக் வந்து உங்களுக்கு தர போறாங்க. இந்த பைக்கோட டிரைவ் டைப் வந்து செயின் டிரைவ்ல தான் உங்களுக்கு வரப்போகுது. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு தர போறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியர்ல வந்து ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு தர போறாங்க. இந்த பைக்கை வந்து உங்களுக்கு மொத்தம் 3 கலர்ல லான்ச் பண்ண போறாங்க. என்னென்ன கலர் அப்படின்னா டெக் பிளாக், ரெட் லைன், நெக்ஸ்ட் இம்பாக்ட் எல்லோ அப்படின்னு சொல்லி 3 கலர்ல உங்களுக்கு இந்த பைக் வந்து லான்ச் ஆக போகுது. மேக்ஸிமம் இந்த பைக்கோட ஸ்பெசிபிகேஷன்ஸ், பிரைஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, நான் ஏதாவது விட்டு இருந்தாலும் சரி, மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்தா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த பைக்குக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏகப்பட்ட பைக் இருக்கு. பல்சர் 150, SP 125, யூனிகார்ன் சொல்லி ஏகப்பட்ட பைக்ல இருக்கு. இந்த பைக்லாம் அடிச்சு இப்ப இருக்க இந்த ஸ்பெசிபிகேஷன்ல இந்த பைக் மேல வருமா அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணிருங்க. Yamaha பொறுத்த அளவுக்கு இன்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். பாடி குவாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓகே அந்த மாதிரி தான் சொல்லலாம். சோ இந்த பைக் லான்ச் ஆனா யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லவ் யூ गाइस, அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்.